அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாப்பிக்கில் நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லேயும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்துருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நண்பர்களே, ஜென்ராலிட்டிக்ஸ் டாப்பிக்கில் ட்விச்சிங் மசில்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை பார்க்குறோம். ட்விச்சிங்ஸ் அப்படின்னா இழுப்பு, துடிப்பு, வெட்டி வெட்டி இழுப்பு. நமது உடலில் இருக்கக்கூடிய தசைகள் திடீர்னு அப்படியே வெடுக்குன்னு இழுக்கும். அதுக்கு பேர் தான் ட்விச்சிங் அப்படின்னு பேர். இதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் மன அழுத்தம். கஃபைன், காஃபி அதிகமாக குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய கஃபைன்கிற டாக்ஸின் உடம்புல ஏறி அது ஏற்படும். சத்து குறைவான உணவுகள், உடற்பயிற்சியின்மை, கால்சியம் சத்து குறைபாடு, விட்டமின் டி குறைபாடு, மெக்னீசியம் குறைபாடு, நோயினால் ஏற்படக்கூடிய வீக்னஸ்ஸு, மருந்துகளால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், நரம்பு தளர்ச்சி போன்றவைகளெல்லாம் இந்த ட்விச்சிங்க்கு காரணமாக அமைகிறது. இந்த ட்விச்சிங்கை சரி பண்ணுவதற்கு ஹோமியோபதியிலே மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது. நீங்கள் மற்ற மருந்துகள் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஹோமியோபதியில் இந்த துடிப்பை நிறுத்துவதற்கு சரியான மருந்துகள் இருக்குது. இது சில நிலைகளில் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. என்னென்ன நிலை அப்படின்னு சொன்னால், தூங்கும்போது வரும் சப் சல்டஸ் டெண்டியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கை கால் மட்டும் அந்த பிரச்சனை வரும். அப்புறம் எந்த பக்கம், லெஃப்ட் சைடா ரைட் சைடா அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும். அடுத்து பயத்தினால வரக்கூடியது. இப்படி பல நிலைகளில் இந்த ட்விச்சிங்ஸ், தசை இழுப்புகள் ஏற்படும். இதற்கு மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது. பெரேட்டா கார்ப், கல்கேரியா கார்ப், எக்ஸ்வாமிகா, ரோடோடென்ட்ரான், ரெக்ஸ்டாக்ஸு, பிரையோனியா, ஸ்ட்ரெமோனியம் போன்ற ஸ்டிச்சினம், ஜிங்கம், மெட்டாலிக்கம் போன்ற பல மருந்துகள் இதை சரி பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறது. இது போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளவும். 9176380403 உங்களுக்கு சரியான ஆலோசனைகளும் மருந்துகளும் கொடுக்கப்படும் என்று கூறி, இது போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.